பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார். இந்த செய்திக்கு நேராக ஒரு 20 நிமிடம் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவாராக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்கள் குடும்பங்களிலே நிறைந்திருப்பதாக. வேதம் சொல்லுகிறது, யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் மாம்சத்தில் அனுப்பினார். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா நான் தான் பேசுகின்றேன், என்னுடைய வார்த்தை. அப்படியானால் பிதாவினுடைய வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு யூதேயா தேசத்திலே பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னுரைக்கப்பட்டது. வேதத்தினுடைய மையமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவினாலே சகலமும் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இறங்கி வரணும். மனுஷருடைய பாவங்களுக்காக அவர் மனிதனாக பிறக்கணும், ஆட்டுக்குட்டியாக பிறக்கணும். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுக்கணும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காகவும் அவர் தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கணும், தன்னை ஆக்கினைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டிருந்தார். குமாரன் ஆதியிலேயே அவர் வார்த்தையான தேவனாக பிதாவோடு கூட இருந்தபடியினாலே அவரே தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்து குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற, என் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நம்புகின்ற ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் பாவத்திற்கென்று மரணத்திற்கென்று அறையப்பட்டவர்களாக, அவருடைய இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலினாலே அவர்களும் பாவத்திற்கு செத்தவர்களாக, நீதிக்கென்று பிழைத்தவர்களாக, மரணம் அவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அதுதான். குமாரனுக்குள் எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொள்ளணும், குமாரனை அனுப்பி மீட்டுக்கொள்ளணும், அவருடைய இரத்தத்தினாலே எல்லாரையும் சுத்திகரித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கணும். பாவ மன்னிப்பு என்பது ஒரு மீட்பு, உங்களை ரட்சிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் யாவரையும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினார். இதற்கு பெயர்தான் தேவ அன்பு. தேவ அன்பு இல்லாமல் இன்றைக்கு அநேக தெய்வங்களை பார்க்கின்றோம். துளியும் இரக்கமில்லாமல் கொலை செய்கிறதை பார்க்கின்றோம், கொல்ல அழிக்க வருகிறதை பார்க்கின்றோம். யாராவது ஏவி விட்டுட்டா அவர்களை கொன்று விடுகிறது. 2 பேர் போய் வணங்கிவிட்டு வருவார்கள். 2 பேரும் பிள்ளைகளானால் சண்டையிட்டு கொண்டால் என்ன சொல்லணும்? சண்டையிடாதீங்க, சமாதானமாக போங்கன்னு சொல்லணும். ஆனால் ஒருவன் ஏவி விட்டால் பரிகாரங்களை கொடுத்து ஏதாவது படைத்து அங்கே அனுப்பி விட்டால் 2 பேரில் ஒருத்தனை அது கொன்றுவிடும். இதற்கு பெயர் தெய்வம் அல்ல. நம்மை படைத்தவர் தான் நம்முடைய தெய்வம். நமக்காக ஜீவனை கொடுத்து நம் பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்து நம் எல்லோரையும் அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி கொண்டவர் தான் மெய்யான தேவன்.
நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, பிதாவினுடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு உள்ளே வந்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். வேறு எந்த தெய்வமோ நமக்கு உள்ளே இருந்து கிரியை செய்தால் அது வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் வெளியில் போயிடணும். இல்லைனாச்சுன்னா அந்த மனுஷன் அழிந்து போவான், அந்த குடும்பமும் அழிந்து போகும். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகின்றாரோ அந்த நாள் முதல் நம்மை ஜீவ தேவனுடைய பிள்ளைகளாக வழிநடத்துகின்றார், ஜீவனுடையவர்களாக மாற்றுகின்றார். எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி. இங்கே பிதாவினுடைய வேலை வந்தது என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே கன்னி மரியின் வயிற்றிலே தேவ ஆட்டுக்குட்டியாக உற்பவித்து பிறந்தார். பரிசுத்த ஆவியினால் ஒரு உற்பவித்து பிறந்தார். மாம்சம் கன்னி மரியாளுடைய மாம்சம். ஆனாலும் அந்த மாம்சத்தில் வாசம் செய்தவர் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த சரீரத்தை மறுரூப மலையிலே போய் மறுரூபப்படுத்த வேண்டியது இருந்தது. பிதாவாகிய தேவன் அவரை மறுரூபப்படுத்தினார், இன்னொரு ரூபத்தை கொடுத்தார். அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரங்கள் மிகவும் மென்மையாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, பிதாவும் குமாரனும் ஒருவர்தான். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே தெய்வம்தான். ஆனாலும் நமக்காக வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நபராக பிரிந்து இந்த உலகத்தில் வந்து நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மூவரும் ஒருமித்திருக்கிறாங்க, ஒருமைப்பட்டிருக்கிறாங்க. எனவே தான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்லி. என்னுடைய நாமத்தில், பிதாவின் நாமத்தில் நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். மனுஷருக்காக இறங்கி வந்த கலியுக புருஷன் பிரஜாபதி இயேசு கிறிஸ்து தான். மனுஷரை மீட்டுக்கொள்ளும்படி இறங்கி வந்த மேசியா கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இதை மனிதர்கள் என்றைக்கு விசுவாசித்து உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அன்றைக்கு அவர்கள் மீட்பை பெறுகிறார்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி கேப்ரியல் தூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கின்றார். ஏன் முதலாவது மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி, சமாதானத்தை நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த காலத்தில் செத்ததை தொட்டால் தீட்டு என்று சொல்லி நியாயப்பிரமாண சட்டத்தின்படியாக காணப்பட்டது. மேய்ப்பர்கள் எப்பொழுதும் செத்த காரியங்களை தொட்டுக்கொண்டே தீட்டுப்பட்டு கொண்டே இருந்தபடினாலே அவர்களை தேவாலயத்திற்குள்ளே அனுப்ப மாட்டாங்களாம், அங்கே விடவே மாட்டாங்க. ஒலிமுக வாசலை தாண்டி அவர்கள் அங்கே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவாலயத்துக்கு போனால் தானே சத்தியத்தை கேட்க முடியும். சத்தியத்தை கேட்டால் தானே அவங்களுக்கு விடுதலை வந்திருக்கும். அவங்க கொடுக்கின்ற தலையேற்று ஆட்டுக்குட்டி இன்னும் காளைகள் அவர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு மக்களுக்கு பலிக்காக பலி செலுத்தும்படி தேவைப்பட்டது. ஆனால் மேய்ப்பர்கள் தேவையில்லை. ஒரு காரியத்தை மனதிலே திட்டம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை யாராவது வேண்டாம் என்று சொல்லி தள்ளினால் நீங்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டும். அவர் உங்களுக்குத்தான் நற்செய்தியை முதலாவது அறிவிப்பார். உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் சித்தம் கொள்ளுவார். அதனால் மனுஷர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம் எல்லோரையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்கும், எல்லா அந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி. எனக்கு அருமையானவர்களை, இன்னொரு ரட்சகர் உங்களுக்காய் பிறக்க போகிறதில்லை. ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்து கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்ட தெய்வம் அவர்தான். பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாரையும் அவருக்கு தான் சொந்தமாக தந்திரளி இருக்கிறார்.
ஏன் என்று சொன்னால் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கணும். இந்த உலகத்தை அழித்து உலகத்தை காப்பாற்ற வரலன்னு சொன்னார். உலகத்தை அழிக்கத்தான் வந்தேன்னு சொன்னார். ஆனால் மனுஷரை அழிக்க வரவில்லை, எல்லாரையும் ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டும். அவர்தான் உங்களை பாவத்தில் இருந்து விடுதலையாக்குகின்றவர். பாவத்தில் இருந்து உங்களை நிரந்தரமான விடுதலை கொடுத்து ரட்சிக்க வல்லவர். சாபத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குகிறவர். பிசாசின் கையில் இருந்து உங்களை மீட்டுக்கொள்ள வல்லவர். சிலர் என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், பிரதர், என்னிடத்தில் இருந்து கிரியை செய்கிற ஒரு இருளை பார்க்கின்றேன். அந்த பிசாசு என்னை பயமுறுத்துகின்றது. என் சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கிறது. இடைவிடாமல் அது என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. ஜெபித்த மாத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்கும். இயேசு கிறிஸ்து அவர்களை தொடுவார். பரிபூர்ண விடுதலை உண்டாகும். அதே போல வியாதிகளோடு வருவார். 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப மகள் திருமணம் முடிந்து 3 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. மருத்துவமனையிலே போய் சோதித்து பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருக்கு, அநேக நீர்க்கட்டிகள் இருக்கிறது, குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு மிகவும் குறைவான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு தைராய்டு வியாதியும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். முதல் சனிக்கிழமையிலே பாளையங்கோட்டையிலே மத்திய சிறைச்சாலைக்கு எதிராக நடக்கின்ற அலீலியா கிரவுண்டில் இருக்கின்ற அந்த நடக்கின்ற உபவாச கூட்டத்திலே வந்து அந்த மகள் கலந்து கொண்டாள். கடைசி நேரத்தில், ஜெப நேரத்தில் அந்த மகளுக்காக கைகளை வைத்து ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகளை தொட்டார். இந்த மாதத்தில் முதல் வாரத்திலே வந்து சாட்சி சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய கர்ப்பப்பையில நீர் கட்டியில்லை, அதே போல என்னுடைய தைராய்டு வியாதி முற்றிலும் அகன்று நான் விடுதலையோடு இருக்கின்றேன், எந்த ஒரு வியாதியின் அறிகுறியும் இல்லை என்று சொல்லி அந்த மகள் சாட்சி சொன்னார். மருத்துவர் சோதித்து பார்த்ததில் எந்த ஒரு நோயின் அறிகுறியும் இல்லை. இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கி அந்த மகளுக்கு இனி கர்ப்பத்தின் கனியும் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சித்தமான அடுத்தால் அந்த சாட்சி நான் உங்களுக்கு முன்பாக பகிர்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்துவேன், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம் எல்லோரையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளி இருக்கிறாராம். இந்த உலகத்திலேயே நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். மறுமையிலே இந்த உலகத்திற்கு பின்பாக, நாம் மரித்ததற்கு பின்பாக நித்திய காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் அதற்காகவே இந்த செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். உண்மையான தெய்வம், அன்புள்ள தெய்வம், நமக்காய் ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அவரிடத்தில் சொல்லி பாருங்கள். உங்களுடைய மன குறைகளை அவரிடத்தில் நீங்கள் ஒப்புவித்து ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தாவீதின் குமாரனாய் இறங்கி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக நீங்கள் பார்த்தால் நீங்கள் தான் அநேக நன்மைகளை இழந்து நிற்கிறீர்கள். பாவ தோஷங்கள் நீங்காதா என்று சொல்லி பல பட்டணங்களுக்கும் ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் கடல்களுக்கும் ஏரிகளுக்கும் ஓடிப்போய் மூழ்கி எழும்பி பார்க்கிறான் மனுஷன். காலையிலே சூரியனை பார்த்து அதுதான் கடவுள் என்று சொல்லி நம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்ட நமக்காக சுடராக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சூரியனை பார்த்து அதுதான் தெய்வம்னு சொல்லி வணங்கி அரை அளவு தண்ணீரில் நின்று அதை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்தும் உங்கள் தோஷங்கள் நீங்காமல் இருக்கிறதா, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கின்றதா, இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை நோக்கி பாருங்கள். பரஞ்சோதியாக இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். பரத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னவர் அவர்தான்.
இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன பரம் ஜோதி அவர்தான். அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களை பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்குவார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் பிடியிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். அவரே இரட்சகர். இயேசு என்றால் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். கேப்ரியேல் மரியாளுக்கு சொல்லும் பொழுது, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இயேசு என்றால் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், இரட்சகர். ஆனால் இன்றைக்கு பாடத்திட்டத்தில் இரட்சகர் இயேசு என்று சொல்லி எழுதி வைத்தால் மனுஷருக்கு பொறுக்க மாட்டேன் என்கிறது. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். அவர் இருந்தால் பயம் இருக்காது. இயேசு இருந்தால் வெளிச்சம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். பாக்கெட் நிறைய பணம் இல்லாட்டாலும், பேங்க் பேலன்ஸ் இல்லாட்டாலும், பரலோகத்துக்கு போவேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற ஒரு நிம்மதி, ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, ஆனந்த சந்தோஷம் இருக்கும். ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவார். என்னோடு கூட பேசுகிறார், உங்களோடும் பேசுவார். அவருடைய குரலை நாம் கேட்க முடியும். நல்வழிப்படுத்தி நடத்துவார். எந்த ஒரு தேங்கிக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்ளுவார். குறிப்பாக எந்த பிசாசின் வல்லமையை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு மந்திர சூனியங்களோ பில்லி சூனியங்களோ உங்களை நெருங்காதபடிக்கு அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். உங்களை சுற்றிலும் வேலி அடைத்துக் கொள்ளுவார். உங்களை தனி விசேஷித்த கனி தருகின்ற பாத்திரங்களாக மாற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறபடினால் அவர் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கின்றார். எனக்கு தந்தர்லின குமாரனுக்கு தந்தர்லின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கின்ற அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கின்றார். எனவே அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறபடினாலே அவரை விசுவாசியுங்கள். இந்த உலகத்தில் வந்து மனுஷர் விசுவாசிக்கும்படி யூதா தேசத்து ஜனங்கள் நம்பும்படிக்கு அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். ஊழியத்தின் பாதையிலே இதை மனுஷர்கள் புரிந்து கொள்ளணும், யூதர்கள் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை சொன்னார். இந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மாம்சத்திலே இருந்த இயேசு கிறிஸ்து இதை சொன்னார். இன்றைக்கு அவர் ஆவியாக இருக்கிறார். சொந்த சரீரத்திலே உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கு ஆவியானவராக இருக்கின்றார். அவர் நம்மை பார்த்து இன்றைக்கும் சொல்லுகின்றார், உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொல்லி நித்திய காலமாய் வாழ, பரலோகத்திலே சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேலான பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. எல்லா மனுஷரும் பிறக்கிறாங்க, பின்பு மரிக்கிறாங்க. இது அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஆனால் மரணத்துக்கு பின்பாகத்தான் உண்மையான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மரணத்தை கண்டு அநேகர் பயப்படுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு பயம் இல்லை. ஏனென்று சொன்னால் மரணத்துக்கு பின்பதாகத்தான் உண்மையான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. நித்திய காலமாய் இயேசுவோடு பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதாளத்தில் இறங்கி உறங்குகிறார்கள் என்று சொல்லி. அப்படி கிடையாது. அது பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். வலது பார்ஷத்து கள்ளன் தான் முதலாவது பரலோகத்திலே பிரவேசித்த மனிதன். பரலோகத்திலே ஒரு போர்ஷன், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார் அல்லவா. உண்மையான பரலோகத்துக்கு நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் போக முடியும். ஆனால் பரலோகத்தில் ஒரு ஆராதனை கூடம், அங்கே மனுஷரை அழைத்து சென்று அங்கே ஆராதிக்க வைக்கிறதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். பரிசுத்தவான்கள் எழுப்புகின்ற ஆரவார சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். பலிபீடத்தின் அண்டையிலே இரத்த சாட்சிகள் நின்று எங்களுக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக அவர் கண்ட சாட்சியை எழுதுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, வலது பார்ஷத்து கள்ளன் மனம் திரும்பினான். அந்த நிமிஷத்திலே நீ இன்றைக்கு என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார்.
பரலோகத்திலே பிதாவின் வீட்டிலே ஒரு வாசஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த அதிகாரம் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சீஷர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவர்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார். கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்க வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பாவங்களை குமாரன் மன்னிக்கின்றார், இயேசு கிறிஸ்து மன்னிக்கின்றார். எந்த ஒரு பாவியாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவார். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வந்தார். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். மகிமை தேவனுக்கு மட்டும்தான், அதை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னு அவரே சொல்லிட்டார். எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தில் மனுஷர் வணக்கம் நாம் செய்யக்கூடாது. நம்மை படைத்தவரை மட்டும்தான் நாம் தேட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி அப்படித்தான் தேடினார்கள். என்னை படைத்த தெய்வம் என்று ஒன்றுமே இல்லையா? எனக்கு வந்திருக்கின்ற இந்த HIV பாசிட்டிவில் இருந்து, என் கணவனுக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து என்னை விடுதலையாக்க, எங்களை விடுதலையாக்க படைத்த தெய்வம் என்று ஒன்றுமே இல்லையா என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் வந்து நின்றார். அந்த சகோதரியை தொட்டு சொன்னார், நானே இயேசு, உன்னை படைத்த தேவன். ஆண்டவரை அறியாத அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொன்னார். கணவனையும் விடுதலையாக்கினார். 4 நாட்களிலே நான் சென்று ஜெபித்த பொழுது இயேசு தொட்டு அவர்களை சுகமாக்கினார். அந்த எய்ட்ஸ் நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். அந்த சகோதரனும் சகோதரியும் இன்றளவும் உயிரோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து தன்னை தேவனாக வெளிப்படுத்தி அவர் அற்புதங்களை செய்கிறதன் மூலமாக குமாரனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, பிதாவினுடைய நாமமும் மகிமைப்படுகிறது. குமாரனை மகிமைப்படுத்துகிறவர் பிதாவாகிய தேவனே. அதன் மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகின்றார். அவருடைய நாமம் உயர்த்தப்படுகின்றது. அவரே சர்வத்திற்கு மேலான தேவன், சகல ஜனங்களையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக இப்படிப்பட்ட மேலான பாக்கியம் கிடைக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். குமாரன் யார் என்று, ஒன்றான மெய் தேவன், குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவுமாய் இருக்கிற ஒன்றான மெய் தேவன், அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து. முதல் வார்த்தையிலேயே 3 நபர்கள் ஒருமித்திருக்கிறதை, ஒரே தேவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வார்த்தை ஒருவரான அப்படின்னு சொல்லலை, ஒன்றான என்று சொல்லப்பட்டிருக்கு. 3 ஒன்றாய் இருக்கின்ற ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவன். அவர்தான் குமாரனாக தன்னுடைய வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை நியமித்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவரை பற்றி அறிந்து கொள்வதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். தெய்வத்தை தேடி அங்கும் எங்கும் ஓடி திரிகிறீர்களோ, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். பிதாவின் மகிமையிலே அவர் வீற்றிருக்கின்றார். இப்படியாக வேதம் சொல்லுகின்றது. பிதாவின் மகிமையிலே அவர் திரும்ப வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவின் தற்சரூபம் என்று சொல்லி அவரை குறித்து சத்தியம் போதிக்கிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, பிதாவின் சாயலாக இறங்கி வந்தவர், பிதாவை உலகத்திற்கு அறியும்படி செய்தவர், பிதாவின் ஒரே தன்மையுடையவர், அவரே இரட்சகர். அவரை பற்றியும் அவரை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனையும் பற்றி அறிவதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கும். இதை விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலின் வல்லமை இப்பொழுது நிரப்புகின்றது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றார். அநேகருடைய கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு உங்கள் வீடுகளில் இருந்து, உங்கள் சரீரங்களில் இருந்து அலைக்கழித்து பிசாசு வெளியேறுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலைகளை இப்பொழுது அநேகர் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. கட்டிகள் மறைகிறது. அநேக நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் இப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மறைந்து போகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்கிறபடினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்குகின்றார். மன போராட்டம், டிப்ரெஷன், அதற்காக மாத்திரை சாப்பிடுகிறீங்க, தூக்கமே இல்லை, அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன், அவர் கொடுக்கின்ற விடுதலையை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்கின்றார். பரலோக பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறது. ஒரு மகிமையான மேகம் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய அறையிலும் பிரகாசித்து இப்பொழுதும் இறங்கி வந்து உங்களை ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்புகிறது. புதிய புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. விசுவாசிக்கிறவர்கள் மேலே தேவனுடைய இரக்கம் கிருபை கடந்து வருகிறது. பரிசுத்தம் கெஞ்சி நிற்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த 2025 வருஷத்தோடு உங்களுடைய எல்லா பாடுகளும் முடிந்து போனது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. புதிய வருஷத்தில் நீங்கள் மெய் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து, பிதாவாகிய தேவனை அறிந்து உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, குமாரன் அதிகாரம் உள்ளவர், உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியில் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, என்னுடைய சரீரத்தில் பலவீனமாய் காணப்படுகிறதே, என் பாவம் எனக்கு கொண்டு வந்த இந்த வியாதி மறையுமா? மூளையில் ஏதோ ஊறுகிறது போல் இருக்கிறது, தலைக்குள்ளாக ஏதோ ஊறுகிறது போல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சகோதரன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்னோடு சேர்ந்து இப்பொழுது உங்களை ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தொடுகிறது. உங்களை பலவீனப்படுத்துகிற அந்த குடிவெறி ஆவி நீங்கி போகிறது. உங்கள் பாவங்களை இப்பொழுதும் ஆண்டவர் அகற்றி உங்களை விடுதலையாக்குகின்றார். இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. மெய்யாகவே நான் சொல்லுகின்றேன், உங்கள் வாழ்க்கையில் இருள் வெளியேறி போகிறது. இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் உண்டாகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி சுகப்படுத்துகிறார். உங்களுடைய பலவீனப்பட்டு போன பாகங்களை புதிதாக்குகின்றார். பரலோகத்தின் பண்டகசாலை திறந்து உங்களுக்குள்ளே புதிய உறுப்புகளை வைக்கின்றார். எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்த அந்த நற்செய்தி இன்றைக்கு அநேகருக்கு சொந்தமாய் மாறுகிறது. இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற அநேகரை ஆண்டுடைய கரம் தொடுகிறது. பிசாசின் பிடியிலே சிக்கியிருக்கிற அநேக சகோதரிகளை பார்க்கின்றேன், அநேக சகோதரர்களை ஆவியிலே நான் பார்க்கின்றேன். இயேசு கிறிஸ்து அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் துரத்தி இப்பொழுதும் அவர்களை மீட்டுக்கொள்ளுகின்றார், விடுதலையாக்குகின்றார். தேவ பிரசன்னம் இறங்குகின்றது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புத விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுகின்றார். அநேகருடைய மன கண்கள் திறக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்கும்படியான, வெளிச்சத்தை பார்க்கும்படியான ஒரு கிருபை சிலர் கொடுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகருடைய உள்ளத்திலே என் இயேசு பிறக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக இப்பொழுது அவர் இருதயங்களிலே வாசம் பண்ணும்படி இறங்கி வருகிறார். என் பிதாவினுடைய மகிமை இப்பொழுதும் இறங்குகிறது. இப்பொழுதும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியான வேளை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you wonderful Jesus. Thank you wonderful Father. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவருக்குள்ளும் அனுப்பி பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காய்ச்சல் வியாதியோடு கூட கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொட்டு சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறப்பாராக. God bless you.